ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ. இதுல எந்தெந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது, ஓகேங்களா? ஸ்டில் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. எப்பல இருந்துன்னா ஃப்ரம் த பிகினிங், ஓகேங்களா? இந்தந்த விஷயத்துல நிறைய டைப்ல ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸ்டில் இப்போ நியூ டைப்ஸ் ஆஃப் எல்லாம் நடக்குது. புது புது விஷயத்துல எல்லாம் ஸ்கேம் நடக்கிறாங்க. நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி இடத்துல தான் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. லைட்டா அசைஞ்சாலே போதும், ஒரு இடத்துல நம்ம ஸ்கேம் ஆயிடும், ஓகேங்களா? நம்ம அதுல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணது, எந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது இப்போதைக்கு, ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம எப்படி ப்ரிகாஷனா இருக்குது, ஓகேங்களா? ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து நம்ம மாட்டாம எப்படி இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்த இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல, ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோல ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி ஸ்கேம் பண்றாங்க, ஓகேங்களா? இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட், எப்படி உங்க டேட்டா அவங்களுக்கு போச்சு, ஸ்கேமர்ஸ் போச்சு, அவங்க ஏன் உங்களை ஸ்கேம் பண்ணணும்னு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களோட டேட்டாவை நீங்க கொடுத்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் இருந்தாலும் சரி, டெலகிராம்ல இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்க டேட்டாவை கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து ஸ்கேமர்ஸ் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. மேபி லெஜிட்டா கூட பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்களுக்கே தெரியாம, அதாவது நீங்க ஒரு லெஜிட்டான ஒரு இடத்த பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட இருந்து டேட்டாஸை ஸ்கேமர்ஸ் வந்து எடுத்துருக்கலாம், ஓகேங்களா? அது மூலயமா உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களை அப்ரோச் பண்ணி ஸ்கேம் பண்ணதுக்காக வந்திருக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். அவங்களுக்கு உங்களோட டேட்டா இந்த மாதிரி வகையில தான் போய் சேருது, ஓகேங்களா? அதனால எந்த டைம்ல நீங்க இதெல்லாம் பண்ணாம இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. எதுலயோ ஒரு இடத்த நம்ம ஒரு சோசியல் மீடியா இப்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு. டே டு டே லைஃப் ரொட்டீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது. ஏதோ ஒரு விஷயம், நீங்க ஸ்டடி மெட்டீரியலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்க ஜிமெயில் கேட்கும் கண்டிப்பா, ஓகேங்களா? நீங்க எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அதோட டேட்டா உங்களை கண்டிப்பா கேட்கும். லெஜிட்டானவங்களும் சொல்றேன். அதாவது ஒரு கரெக்டான விஷயத்துல உங்க ஸ்கேமர்ஸ் எல்லாம் இல்லாம லீனியன்ட்டா ஃபாலோ பண்ற கம்பெனிஸ் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன ப்ரோக்ராம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு டேட்டாஸ் கேட்கும். அந்த மாதிரியா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இடத்துல நீங்க கொடுக்கும்போது கொடுத்தா ஆகணும், எப்படியும் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கும்போது அங்கேருந்து டெஸ்ட் ஆகி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ உங்களை யாரும் அப்ரோச் பண்ணாங்கன்னா அதை நீங்க இக்னோர் பண்றது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இக்னோர் பண்றது ரொம்ப நல்லது. நிறைய டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறைய டைப் ஆஃப் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? ஸ்கேமர்ஸ் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுது பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் தான் நிறைய இடத்துல ஸ்கேம் பண்றாங்க, ஓகேங்களா? அது எந்த டைப்ல பார்ப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், புரோக்கர் ஸ்கேம். புரோக்கர்ஸ் சொல்லிட்டு, ஓகேங்களா, ஸ்கேம் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இவங்கெல்லாம் உங்களே அப்ரோச் பண்ணி வருவாங்க, ஓகேங்களா? ஓகே சார், இப்ப பாத்தீங்கன்னா இதான் நம்ம புரோக்கர், இதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம், இதுல தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். நீங்க இந்த மூலியமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ரிவார்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்போம், ரெஃபர் பண்ணீங்கன்னா இவ்வளவு கொடுப்போம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா 10% போனஸ், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நீங்களும் நம்பி போடுங்க. இதுல நிறைய டைப் இருக்கு. போட்ட உடனே உங்களை அப்படியே டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் இல்லை, என்னதான் வெப்சைட் இருந்தாலும் ஒரு டொமைன் வச்சிருப்பாங்க, அந்த டொமைனை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஒரு $500 நீங்க டெபாசிட் பண்றீங்களா, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் உங்க கதை, ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் ஸ்கேமர்ஸும் இருக்காங்க. இதுலயே புரோக்கர்ல நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க, அதுல நீங்க ப்ராஃபிட்ஸும் மேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்கன்னா, வித்ட்ரால் எடுக்கிற இடத்துல உங்களால வித்ட்ரால் எடுக்க முடியாது. அந்த இடத்துலயும் உங்க ஸ்கேம் பண்றாங்க. அப்ப நீங்க எங்க போய் என்னென்ன பண்ணுவீங்க, எங்க போய் யார்கிட்ட கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கண்டே பாத்தீங்கன்னா, கிரிப்டோல இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ்ல இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நாட் அட்வைசபிள், ஓகேங்களா? இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அது நாட் அட்வைசபிள். ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒரு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நீங்க இதுல போயிட்டு நீங்க ஸ்கேம் ஆயிட்டீங்க, மணி இதுல போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை அவங்க ஒரு கம்ப்ளைண்டாவே எடுத்துக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸ்கேமாவே ஃபர்ஸ்ட் உங்களை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஃபாரெக்ஸ் வந்து நாட் அட்வைசபிள், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற கட்டத்துல நீங்க போயிட்டு போலீஸ் கிட்டே ஒரு விஷயத்த கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அப்போ புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, நீங்க புரோக்கர்ல டெபாசிட் பண்ணுவீங்க, ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுவீங்க, வித்ட்ராவல் மட்டும் வராது, ஓகேங்களா? அதுக்கு அவன் சில பேர் சில ரீசன் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான், ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடக்குது. இதுலயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வித்ட்ராவல் எடுக்கும்போது நாங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும், 30% டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை உங்ககிட்டே இருந்து வாங்குவாங்க. அதாவது நீங்க தான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். நீங்க ஒரு எதுலயோ ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கும் போது அதுக்கு டேக்ஸ் கட்டும் போது நம்ம வாலண்டியரா கட்டுறது தான் அது, ஓகேங்களா? அதை நாங்க கட்டணும், அதனால அவங்க புடிச்சிட்டு தான் தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாவே ஸ்கேமர்ஸ் தான். இன்னைக்கானாலும் ஒரு ஒரு 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஸ்கேம் பண்ணுவாங்க, பெரிய லெவல்ல ஸ்கேம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அது ரெப்யூட்டட்ன்ற விஷயமே அவங்க கிட்ட இல்ல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க சின்ன சின்னதா மக்கள் கிட்ட இருந்து ஒரு அமௌண்டா எடுத்து கேதர் பண்ணிட்டு ஒரு பிக்கஸ்ட் அமௌண்டா அவங்க உருவாக்குறாங்க. அதுதான் விஷயம். 30%, இதுவே தெரியாதவங்க 30% டாக்ஸ் தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பரவாயில்லன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ அதுவும் ஒரு வகையான ஸ்கேம் தான், ஓகேங்களா? அதனால இந்த செக்மெண்ட்ல
ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களும் சரி, ஓகேங்களா, கிரிப்டோல ட்ரேட் பண்ண சரி, ஒரு புரோக்கரை வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அது ரொம்ப வந்து எசென்சியலானது. ரெப்யூட்டட் புரோக்கர்ஸை சூஸ் பண்ணி அதுல ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இதோட அடுத்த டைப் பாத்தீங்கன்னா பாட் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாட் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்ல, ஒரு சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. அந்த சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்கா பை அண்ட் செல் பண்ணும். அதுலயே உங்க ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணும். ஓகேங்களா, இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுல 90% ஆஃப் த பேரு ஸ்கேம் தான், 100% ஸ்கேம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு பாட் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுதுன்னா, அப்ப எல்லாருமே எதுக்கு வேலைக்கு போகணும்? எல்லாருமே வந்து எதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் ஒரு மணிக்காக? எல்லாரும் இதுல போட்டு அதுவே சம்பாரிச்சு கொடுக்க போகுதுல்ல. அதை பத்தி யோசிக்கணும்ல. ஓகேங்களா, சில பாட்ஸ் லெஜிட்டா வேலை செய்யும், பட் அது கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னா அது கொஞ்சம் கேள்வி. ஓகேங்களா, அது நம்ம கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் பார்க்கணும். மேக்ஸிமம் ஒரு 8% தரும். ஓகேங்களா, சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு சின்ன சின்ன ப்ரோட்டோகால்ஸ் ரன் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ் தரலாம். ஓகேங்களா, மேபி நிறைய பேர் இதை வச்சு ஸ்கேம்ஸ் பண்றாங்க. உங்க போன்ல இன்டகிரேட் பண்ணி தரேன், நீங்க ஒரு அமௌண்ட் தரேன், நீங்களே டெபாசிட் எனக்கு தரணும் தவிர எனக்கு டெபாசிட் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம், எனக்கு பாட்டுக்கு மட்டும் அமௌண்ட் சொல்லிட்டு பாட்டுக்கு மட்டும் 40 to 50,000 அவங்க வாங்குவாங்க. ஓகேங்களா, இது 1 year இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க ரெனியூல் பண்ணா நீங்க எவ்வளவு போட்டோன்னா எவ்வளவு வேணா earn பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த பாட் வேலையே செய்யாது. ஒரு நாள் வேலை செய்யும், 2 நாள் வேலை செய்யும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேலையே செய்யாது. ஃபர்ஸ்ட் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா, சும்மா ஒரு 2% ரிட்டர்ன் எடுக்கும், 3% ரிட்டர்ன் எடுக்கும். பட் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஓவராலா பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். 1 lakh இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 1 lakh இருக்கிற இடத்துல 2,000 வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும் மாசம். அப்ப அந்த இடத்துல நம்ம அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்றது சேஃபே இல்லை. அதே மாதிரி பாட் நம்ம போன்ல இன்டகிரேட் பண்ணதும் கிடையாது. ஓகேங்களா, அவங்க உருவாக்குன சாஃப்ட்வேரை எப்படி வேணா உருவாக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸை எடுக்கிற மாதிரி கூட அவங்க இன்டகிரேட் பண்ணி உருவாக்கி இருக்கலாம். ஓகேங்களா, நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சொல்ல முடியாது. அதனால இந்த டைப்ஸ்லயும் வந்து நிறைய வந்து ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ இதுலயும் கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க. ஓகேங்களா, தேர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிரிப்டோ ஸ்கேம். ஓகேங்களா, கிரிப்டோல தான் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. ஓகேங்களா, என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இவ்வளவு டெபாசிட் பண்ணுங்க, நீங்க இவ்வளவு கிரிப்டோ சென்ட் பண்ணுங்க, நான் அதை அப்படியே டபுளா சென்ட் பண்றேன்னு. ஓகேங்களா, இல்ல நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கிரிப்டோலே தருவாங்க. ஓகேங்களா, அது மாதிரி தர ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு குட்டி குட்டியா தர பாத்தீங்கன்னா ஒரு $1,000 சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அதிகமா தான் சொல்றேன், சும்மா தோராயமாச்சு ஒரு $1,000 சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவனா சொல்லுவான், அடுத்த ஸ்டெப் நீங்க இதை கண்டினியூ பண்ணணும்னா இன்னொரு விஷயம் பண்ணணும், இன்னொரு டாஸ்க் பண்ணணும். என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா நீங்க $3,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அது பண்ணீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 9,000 வரும், $9,000 வரும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு அமௌண்ட் குத்தீங்க, அதனால இது ரிஜிட் தான், இது உண்மைதான், இது நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து $3,000 போட்டு பண்ணுவீங்க. பட் நீங்க அதுல இருந்து எடுத்தது $1,000 தான். அவன் 3,000 இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவான். திரும்பி போட்டா அவ்வளவுதான், காலி. 3,000 எடுத்துக்கையும் அவன் போயிடுவான். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையவே நடக்குது கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். நீங்க இவ்வளவு டெபாசிட் பண்ணுங்க, நான் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்னொன்னு யூஎஸ்டிடி இருக்கு. சில பேருக்கு யூஎஸ்டிடி தேவை அதிகமா இருக்கும். ஓகேங்களா, ட்ரேடிங் செக்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு யூஎஸ்டிடி தேவை அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அப்போ அவங்க போய் சில பேர் ஃபெச் பண்ணும்போது, இல்ல அவங்களும் சில பேர் வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. அமௌண்ட்டை வாங்கிட்டு இது சென்ட் பண்ண மாட்டாங்க, ஐஎன்ஆர் சென்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம யாரு என்னன்னு தெரியாதவங்க கிட்ட போயிட்டு யூஎஸ்டிடி வாங்குறாங்க. அவங்க ஐஎன்ஆரை யூபிஐ மூலமா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா பண்ணும்போது சப்போஸ் அவங்களோட அக்கௌண்ட் ஒரு சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டில இருந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் உங்களோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கு அதிகபட்சம். ஏன்னா அவன் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து ஃப்ரீஸ் ஆனா அதோட கண்டுக்க மாட்டான். ஓகேங்களா, நம்ம சின்ன சின்னதா ரீட்டைல ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். ஓகேங்களா, சோ இதுல இருந்து நீங்க கொஞ்சம் ப்ரிகாஷனா இருக்கிறதுக்கு யார்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் யூஎஸ்டிடி பை பண்ணுங்க. ஓகேங்களா, மித்தவங்க கிட்ட போயிட்டு நீங்க யூஎஸ்டி பை பண்ணீங்கன்னா ஸ்கேம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேபி நீங்க சின்ன சின்னதா பண்ணி பார்ப்போம், தராங்களா பார்ப்போம்னு சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மினிமமும் ஒரு 200-300 யூஎஸ்டிடி நீங்க வாங்குவீங்க. அவனும் கரெக்டா திரும்பி பண்ணும்போது திரும்பி ஒரே சடனா நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணும்போது அவன் அவ்வளவுதான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன் யார் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எங்க போயிட்டு என்னன்னு பிடிப்பீங்க? ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து நீங்க எப்பவுமே ப்ரிகாஷனா இருக்கணும். ஓகேங்களா, ஸ்கேமர்ஸ் அவங்க ஸ்கேம் பண்ணதான் வந்து நிற்பாங்க. ஓகேங்களா, உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்க அவங்கள வேல்யூவே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதை பொருட்படுத்தாம நீங்க உங்க வேலையை பார்த்துக்கணும். மேஜர் திங் என்ன பாத்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கீம் மாரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, உங்களை வந்து ஒரு விஷயத்துல ஆசைப்படுற மாதிரி. ஓகேங்களா, அதாவது ஒரு ரிட்டர்ன்ஸா இருந்தாலும் சரி, வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ்ல அதிகமான ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உங்களை பேராசைப்பட வைப்பாங்க. ஓகேங்களா, உங்க ஆசையை தூண்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. யார் பாத்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ் பண்ணி மேபி அவங்க ஸ்கேம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்டிங்ல லெஜிட்டா ஆக்ட் பண்ணுவாங்க, தென் அவங்களோட வித்தையை அவங்க காட்டுவாங்க. சோ
பி ப்ரிகாஷன். எவ்வளோ வைக்க முடியுமோ, எவ்வளோ அளவுக்கு உங்களால சேஃபர் சைட்ல உங்க கேபிட்டலை வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. மேபி எல்லாத்துலயும் ரெப்யூட்டட் புரோக்கர்ஸ், ரெப்யூட்டட் எக்ஸ்சேஞ்ச் அதுல மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எதுவும் புதுசா இருக்கிற கம்பெனி, எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் தர கம்பெனி அந்த மாதிரி சொல்லிட்டு இதுலயும் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தென் ஸ்கேம் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.